அங்கே எல்லாருமே அவங்க கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஏன் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கோர்ஸோட சர்டிஃபிகேட் ஆர் இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் படிச்சிருக்கோம், ஆனால் அந்த 5 வருஷமாக நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி தானே இப்போ ஒரு நியூ ஜாப் தேடுறோன்னா, அவங்க இந்த 5 இயர்ஸாக நம்ம படித்தோம் அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருந்தேன். ஏதோ இனிமேல் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது, அவ்வளோதான் எனஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற டிசைட்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 2025 தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை குவிட் பண்ணிட்டேன், இப்போ வந்து வேறு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ஒர்க் போகிறீங்க, என்ன மாதிரியான ஜாபு, எப்படி வந்து ஜாபை கண்டுபிடிச்சிங்க, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்குக்கு தான் போகிறீங்களா, எப்படி இன்டர்வியூலாம் இருந்ததா, எப்படி கிளியர் பண்ணீங்க, எப்படி அந்த ஜாப் பற்றி தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். எப்படி அந்த ஜாப் கிடச்சிது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் அந்த ஜாபை நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இந்த ஜாப் எப்படி கிடச்சிது, நான் எப்படி இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது ஒரு டெம்பரவரி ஜாப் தான். ஒரு 2 மந்த்துக்கு மட்டும்தான் இந்த ஒர்க் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்றத சொல்லிடுறேன். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் அப்படின்ற ஒரு ஜாப் போஸ்டிங்கு. இந்த ஜாப் பற்றி எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வந்து இந்த ஜாபை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து இன்டர்வியூஸ் வந்து போயிட்டுருக்கு, நிறைய பேர் ட்ரைனர்ஸ் வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க, நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நான் இருந்த ஸ்டேஜ் எப்படின்னா, நான் வந்து அப்போ தான் வந்து குரூப் டி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு, நான் குரூப் டியே வந்து ஒரு லாஸ்ட் எக்ஸாமு, சரி அப்ளை பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக எழுதணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எழுதினேன். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. எப்போ அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த லாஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாகவே வந்து எனக்கு எக்ஸாம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற இதுவே இல்லாமல், அதுக்கு முன்னாடி 2024 எண்டில், அதாவது டிசம்பர்லேயே வந்து நான் குவிட் பண்ணணும், இனிமேல் போதும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்துட்டேன். ஆனால் அதையும் தாண்டி சரி ஒரு லாஸ்ட் டைம் நம்ம அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 1 இயரையுமே என்னை நானே புஷ் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் இருந்தேன். 2024 டிசம்பர் அந்த மாதிரி டைம்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது, அவ்வளோதான் எனஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற டிசைட்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 2025 தான் எனக்கு தோணுச்சு, பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் ஒரு 1 இயர் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணு, எக்ஸாம்ஸ் எழுது, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எழுது அப்படின்னு என்னை நானே புஷ் பண்ணிட்டு, ஈவன் அப்போது எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை, நான் கண்டினியூ பண்ணணும், அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்லைனாலும் என்னை நானே புஷ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வந்தேன். லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாகவே நான் அப்படி தான் படித்தேன். ஸோ அந்த குரூப் டி எழுதுறதுக்கு முன்னாடியே கூட மற்ற எந்த எக்ஸாம்ஸுமே இல்லை, அப்போதைக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போவே வந்து நான் ஆல்ரெடி நான் குவிட் பண்ண போகிறேன், வீடியோ கூட அந்த டைமில் தான் போட்டிருப்பேன். நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் எந்த எக்ஸாமும் எழுத போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்ட நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஜாப் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நிறைய இடத்துல நானுமே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அங்கே எல்லாருமே அவங்க கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஏன் உங்ககிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கோர்ஸோட சர்டிஃபிகேட் ஆர் இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் 1 இயர் 2 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நான் அப்ளை பண்ணுற இடத்துல எல்லாமே இதே தான் அவங்க கேட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அட்லீஸ்ட் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே என்ன எல்லாருமே இப்படி கேட்குறாங்க, நம்ம இவ்வளோ நாள் படித்தது ஒரு 5 இயர்ஸ் படிச்சிருக்கோம், ஆனால் அந்த 5 வருஷமாக நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி தானே இப்போ ஒரு நியூ ஜாப் தேடுறோன்னா, அவங்க இந்த 5 இயர்ஸாக நம்ம படித்தோம் அப்படிங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருந்தேன். ஏதோ ஒரு வேலைக்கு போயே ஆகணும், ஏதோ ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்போது நான் ஒரு 2 மந்த் பிஃபோர், அதாவது டிசம்பருக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன், இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப் அந்த பிகினிங்கில் எடுப்பாங்க இல்லையா, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல், அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் வந்து ரெடி, நான் வந்து ஜாப்க்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இந்த மாதிரி நான் சொல்லி வச்சது கரெக்டாக வந்து ஜானில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனருக்கு வந்து அவங்க வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கு மேபி கிடைக்குமா இல்லையா, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த ஜாப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டேஸில் இன்டர்வியூ இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த 2 டேஸ் நான் உட்காந்து இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி நம்ம எல்லாமே பேசணும் அப்படின்றது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா ஆன்லைனில் இன்டர்வியூ இருந்தது. அதில் தான் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆனால் இது வந்து எப்படியான ஜாப் அப்படின்னா, இது பர்மனெண்ட்டான ஜாப் கிடையாது, ஒரு டெம்பரரி ஜாப் தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுற ஜாபு. இது வந்து எப்போலாம் இருக்கும் அப்படின்னா, இந்த காலேஜ் செமஸ்டர் எண்டில் அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். இப்போ நான் February March இந்த 2 மாதமும் இந்த ஜாப் இருந்தது. இப்போ அது முடிஞ்சிருச்சு. அகைன் இது எப்போ வரும் அப்படின்னா, அகைன் காலேஜ் ஆர் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, June July அந்த மாதிரி டைமில் தான் வரும். அப்புறம் லாஸ்ட் December September அந்த மாதிரி டைமில் தான் இருக்கும். இது வந்து 1 இயருக்கு நம்ம எல்லா மந்த்துமே ஒர்க் போகிற மாதிரி இருக்காது. அதுவும் நம்ம போகிற மந்த் மட்டும் தான் நமக்கு சேலரி. இப்போ நான் இந்த 2 மந்த் ஒர்க் போனேன் அப்படின்னா அந்த 2 மந்த்க்கு மட்டும் தான் நான் சேலரி. மீதி எல்லா மாதமும் எனக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி தான். இப்போ ஜூன் ஜூலையில் எனக்கு ஜாப் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் தான் எனக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான். ஆனாலும் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அந்த டைமில் வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை. நான் தேடிட்டு இருக்கும்போது எதுவுமே எனக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் எதுவுமே இல்லாமக்கிறதுக்கு இதுவாவது ஒரு இது இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் ஜாயின் பண்ணேன். இந்த ஒரு 2 மந்த் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். இப்போதைக்கு அந்த ஜாப் முடிஞ்சிருச்சு. இப்போ அகைன் அது ஜூன் ஜூலையில் தான் வரும். இப்போதைக்கு நான் வேறு ஜாப் தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி நான் முன்னே வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணணும் அதே மாதிரி தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட குவாலிஃபிகேஷன் இப்போ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக போயிருக்கிறது வந்து என்னோட குவாலிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் படித்தது வந்து சயின்ஸில் வந்து டிகிரி முடித்தேன். ஆனால் இது வந்து வேற ஒரு பாத் மாதிரி தான். ஆனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல் அப்படின்னா, ஏதாவது சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அது ரிலேட்டடான ஜாப் தேடிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இப்படி தான் அந்த ஜாப் எனக்கு கிடச்சிது. இது வந்து ஒரு பர்மனெண்ட் ஜாப் இல்லைனாலும் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசன் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலீவ் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. ஏன்னா ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கிட்ட நான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லேயே இருந்தேன். நிறைய ஒரு எமோஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த டிசம்பர் டைம்லலாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரைன் ஆகி என்ன தான் பண்ணுறது, வேறு வழியே வேறு ஆப்ஷனே இல்லையா எனக்கு, இவ்வளோ நாள் படித்ததுக்கெலாம் அப்புறம் என்ன யூஸு, எதுவுமே எனக்கு கிடைக்கலையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்த டைம் அது. அப்போது தான் வேறு வழியே இல்லாமல் அட்லீஸ்ட் இந்த ஜாபாவது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக போனேன். ஆனால் இது ஒரு டெம்பரரி ஜாப் தான், பட் இட் இஸ் ஓகே. இப்போதைக்கு வேறு ஒரு ஜாப்க்காக ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா, என்ன ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நானுமே ஜாப் சர்ச் பண்ணி இந்த ஜாப் கிடைச்சதும் இப்படி தான் எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஜாபை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன், ஈவன் அது டெம்பரவரின்னு தெரிஞ்சுமே நான் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து இந்த ஒரு ப்ரிப்ரேஷனில் மட்டுமே இருந்தேன். நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன். ஒரு 5 இயர்ஸாக நான் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நானும் என்னோடய புக்கு மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு அதை தாண்டி வேறு எந்த விஷயமே நான் அவ்வளோவா இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஃபுல்லாக இந்த ப்ரிப்ரேஷனில் இருந்தனால எனக்கு வந்து அந்த ஸ்டேஜில் எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அகெயின் இதுலேயே இருந்துகிட்டே இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இப்போ போய் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் வந்து அந்த ஜாபை சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸுமே கிடச்சிது. இந்த ஒரு 2 மந்த் நான் ஒர்க் பண்ணதில் நிறைய விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு ஸ்பேஸ்க்காக தான் நானுமே அந்த ஜாபை சூஸ் பண்ணேன். அது நல்லாவே எனக்கும் ஒர்க் ஆச்சுன்னு நான் நம்புகிறேன். ஒரு 2 மந்த்தாக மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தது. இந்த ஒரு 5 இயர்ஸாக இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. எனக்கு அதுதான் தேவைப்பட்டது முன்னே, அது எனக்கு கிடச்சிதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி தான் நான் ஜாபை வந்து சர்ச் பண்ணேன், இப்போ ஒர்க் பண்ணேன். ஃப்யூச்சர்லேயும் அந்த ஒர்க் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது டெம்பரவரியாக இருக்கனால நம்மளால் ஃபியூ மந்த்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற மந்த்லாம் சும்மாவே இருக்க முடியாது இல்லையா. அதனால வேறு ஒரு பர்மனெண்ட்டான ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாப் தேடிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நான் எந்த எக்ஸாமுக்குமே படிக்கலை. ஈவன் இப்போ RRBயில் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. நான் அது கூட அப்ளை கூட பண்ணலை. நான்
ஆனால் அண்டர் கிராஜுவேட் லெவல் அண்ட் குரூப் டிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஏன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, படிக்க போகிறீங்களா அப்படின்னா, எனக்கு நான் அப்ளை பண்ண டைமில் எனக்கு அந்த மூடே இல்லை, நான் அப்ளை பண்ணணும்னே நினைக்கல. ஆனாலும் ஏன் அப்ளை பண்ணேன்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் திடீர்னு என்னோட மைண்ட் மாறி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே கூட படிக்கலான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு என்னோட மைண்ட் வந்தால், அந்த டைமில் நான் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தா அது ஒரு ரிக்ரெட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ வரைக்குமே நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணலை. ஆனாலும் அதை அப்ளை பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, மேபி ஃப்யூச்சரில் என்னோட மைண்ட் மாறினா என்ன ஆகுறது அப்படிங்கிறதுக்காக தான் அதை அப்ளைவே பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலை. இப்போதைக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ஜாப்னு சொல்லி. இது வந்து ஒரு டெம்பரரியான ஜாப் தான். ஆனாலும் எனக்கு ஓகேவா தோணுச்சு. அந்த இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் எனக்கு வேணும்னு தேவைப்பட்டது. அதனால நான் அந்த ஜாபை சூஸ் பண்ணேன். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அதுவாது இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்க்கான டவுட்டை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் எல்லாமே எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, எப்படி வந்து நம்ம மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி சிலபஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்கேன். இதுக்காகவே நெக்ஸ்ட் வீடியோ அதை தான் வரப்போகுது. மேக்ஸை பற்றின எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் உங்களோட டவுட் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிற அளவுக்கு நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரப்போகுது. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போ தான் அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.